ஐயா, வாழ்க்கையில் அதிக சந்தோஷம் கிடைத்ததும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் என்று ஒருமுறை மரியாதைக்குரிய ரத்தன்ஜி டாட்டாவிடம் வானொலி தொகுப்பாளர் கேட்டபோது ரத்தன்ஜி டாட்டா இவ்வாறு கூறுகிறார். நான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி 4 நிலைகளை கடந்து விட்டேன். இறுதியாக உண்மையான மகிழ்ச்சியின் அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். முதல் கட்டம் செல்வத்தையும் வளங்களையும் குவிப்பதாகும். ஆனால் இந்த கட்டத்தில் நான் விரும்பிய மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. பின்னர் மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் பொருட்களை சேகரிக்கும் 2வது கட்டம் வந்தது. ஆனால் இந்த விஷயத்தின் விளைவும் தற்காலிகமானது மற்றும் விலைமதிப்பற்ற பொருட்களின் பிரகாசம் நீண்டகாலம் நீடிக்காது என்பதை நான் உணர்ந்தேன். ஒரு பெரிய திட்டத்தை பெறுவதற்கான 3ஆம் கட்டம் வந்தது. அப்போதுதான் இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் 95% டீசல் சப்ளை என்னிடம் இருந்தது. இந்தியாவிலும் ஆசியாவிலும் மிகப்பெரிய எஃகு தொழிற்சாலையின் உரிமையாளராகவும் இருந்தேன். ஆனால் நான் நினைத்த மகிழ்ச்சி இங்கும் கிடைக்கவில்லை. 4வது படியில் சில ஊனமுற்ற குழந்தைகளுக்கு சக்கர நாற்காலிகள் வாங்கித் தருமாறு எனது நண்பர் ஒருவர் என்னிடம் கேட்டார். சுமார் 200 குழந்தைகள். எனது நண்பரின் வேண்டுகோளின் பேரில் நான் உடனடியாக சக்கர நாற்காலிகளை வாங்கினேன். ஆனால் நானும் அவருடன் சென்று சக்கர நாற்காலிகளை குழந்தைகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நண்பர் வலியுறுத்தினார். நான் தயாராகி அவனுடன் சென்றேன். அங்கே இந்த குழந்தைகளுக்கு சக்கர நாற்காலிகளை என் கைகளால் கொடுத்தேன். இந்த குழந்தைகளின் முகத்தில் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியை பார்த்தேன். அவர்கள் அனைவரும் சக்கர நாற்காலியில் அமர்ந்து அங்கும் இங்கும் நகர்ந்து வேடிக்கை பார்ப்பதை கண்டேன். அவர்கள் ஒரு பிக்னிக் இடத்தை அடைந்தது போல் இருந்தது. அங்கு அவர்கள் வெற்றிகரமான பரிசை பகிர்ந்து கொண்டனர். எனக்குள் உண்மையான மகிழ்ச்சியை உணர்ந்தேன். நான் வெளியேற முடிவு செய்தபோது குழந்தைகளில் ஒருவர் என் காலை பிடித்தார். நான் மெதுவாக என் கால்களை விடுவிக்க முயற்சித்தேன். ஆனால் குழந்தை என் முகத்தை பார்த்து என் கால்களை இறுக்கமாக பிடித்தது. நான் குனிந்து குழந்தையிடம் கேட்டேன், உனக்கு வேறு ஏதாவது தேவையா? இந்த குழந்தை எனக்கு அளித்த பதில் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மட்டுமல்லாமல் வாழ்க்கையை பற்றிய எனது பார்வையை முற்றிலும் மாற்றியது. இந்த குழந்தை கூறியது, உன் முகத்தை நினைவில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அதனால் நான் உன்னை சொர்க்கத்தில் சந்திக்கும் போது நான் உன்னை அடையாளம் கண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுவேன். ஒரு பணக்கார தந்தையும் அவரது மகனும் ஒரு விலையுயர்ந்த வணிக வளாகத்திற்கு ஷாப்பிங் சென்றனர். அவர்கள் காரில் திரும்பி வரும் வழியில் ஒரு ஏழை பையன் அவர்களை நெருங்கினான். தயவு செய்து எனக்கு உதவுங்கள் ஐயா, இன்னும் உடுத்துவதற்கு என்னிடம் ஆடை இல்லை. பணக்கார தந்தை அந்த ஏழை பையனை ஒரு பார்வையை வீசி கிழிந்த அவன் ஆடைகளை பார்த்து அவன் மீது இரக்கம் கொண்டார். தம்பி, உனக்கு என்ன வயசு என்று அவனிடம் கேட்டார். எனக்கு 10 வயது ஐயா என்றார். எனக்கு 10 வயது ஐயா என்றான். அப்போது பணக்கார தந்தை கூறினார், சரி, என் மகனுக்கும் வயது 10. அவனுடைய புது ஆடைகள் உனக்கு பொருந்தும் என்று நினைக்கிறேன். தந்தை தனது ஆடம்பரமான தோற்றமுடைய மகனின் பக்கம் திரும்பினார். ஜெஃப், நாம் புதிதாக வாங்கிய ஆடைகள் சிலவற்றை இந்த பையனுக்கு கொடுத்துவிடு. நாளை ஷாப்பிங் செய்ய வரலாம். சிறுவன் சம்மதிக்க பணக்கார தந்தை அவர்களின் ஷாப்பிங் பையை திறந்து சில துணிகளை எடுத்து ஏழை பையனிடம் கொடுத்தார். அவன் முகம் உற்சாகத்தில் பிரகாசித்தது. அப்போது தந்தை விசாரித்தார், நீ எங்கு வசிக்கிறாய் என்பதை நான் அறியலாமா? ஏழை பையன் பதில் சொன்னான், நான் பாலத்தின் கீழ் தெருவில் வசிக்கிறேன். ஆடைகள் தந்தமைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்ல தந்தையும் அவரது மகனும் விடைபெற்று சென்றனர். 3 மாதங்களுக்கு பிறகு பணக்கார தந்தை தெருவை ஒட்டி பாலத்தின் கீழ் ஏழை பையனை தேடினார். அவனை கண்டதும் காருக்கு அழைத்துச் சென்று உடைகள், காலணிகள், பைகள் மற்றும் பொம்மைகள் அடங்கிய பெட்டிகளை அவனிடத்தில் தந்தார். அவை என் மகனின் உடைமைகள், ஆனால் அவை அனைத்தையும் இப்போது உனக்கு தெரிகிறேன். ஏழை பையன் ஆச்சரியமடைந்தான். அழியை நிறுத்த முடியவில்லை. அவன் கூறினான், ஆனால் உங்கள் மகனுக்கு இவை தேவையில்லையா? இல்லை, ஏனென்றால் அவன் இப்போது சொர்க்கத்தில் இருக்கிறான். என் அன்பான பையன் சில வாரங்களுக்கு முன்பு புற்றுநோயால் இறந்துவிட்டான். அவன் புற்றுநோயுடன் 3 ஆண்டுகள் வாழ்ந்தான். அவன் இறக்கப் போகிறான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். எனவே அவன் வாழ்க்கையின் இறுதி நாட்களில் நுழைவதை பார்ப்பது உணர்ச்சி ரீதியாக மிகவும் கடினமாக இருந்தது. மரணப்படுக்கையில் ஜெஃப் என்னிடம், அப்பா, நான் போனதும் மாலுக்கு வெளியே நாம் சந்தித்த ஏழை பையனுக்கு என் உடைமைகள் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். கண்களில் கண்ணீருடன் தந்தை ஒரு கணம் நிறுத்தினார். அவர் முடித்தார், நீ ஏழையாக இருக்கலாம், ஆனால் பணத்தால் வாங்க முடியாத உயிரினை நீ பெற்றிருப்பது எவ்வளவு பாக்கியம் என்று உனக்கு தெரியாது. முடிந்தால் என் மகனுக்கு 100 உயிர்களை நான் வாங்கியிருப்பேன். ஆனால் அவனுடைய எல்லா போராட்டங்கள் மற்றும் உடல் கஷ்டங்கள் பற்றி உனக்கு தெரியாது. வாழ்க்கை அப்படிதான். நாம் அடிக்கடி நம் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறோம். பிறர் போல் வாழ்க்கை நமக்கு இல்லை என்று வேதனைப்படுகிறோம். பிறரிடம் பொறாமைப்படுவதற்கு பதிலாக நமக்கு அமைந்த வாழ்க்கையில் மனநிறைவு அடைய வேண்டும். ஒருவர் கைரேகை போல் இன்னொருவருக்கு அமைவதில்லை. தூரத்தில் பிரகாசமாக எரியும் மெழுகுவர்த்தியை அருகில் சென்று பார்த்தால்தான் அது கண்ணீர் விட்டு உருகுவது நமக்கு தெரியும். கேட்டமைக்கு நன்றி.